வணக்கம் ஆடியோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Xylem. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, வரக்கூடிய நீட் 2025ல எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா, இல்ல ரெண்டும் நடுவில் மாடரேட்டா இருக்குமா? சரி சார், அப்படியே மாடரேட்டா இருந்தா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஈஸியா கேட்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹார்டா கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க, அதை வச்சு இந்த வருஷம் என்ன மாதிரி வரலாம், அதை பத்தின ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம சொல்ல போறோம். ஸோ இன்னும் நம்ம Xylem நீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சோஷியல் மீடியால நம்ம ஃபாலோ பண்ணோம்னா Xylem லேர்னிங் தமிழ் போட்டீங்கன்னா வியூ வந்துடும். ஓகே, ஸோ நவ் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம Xylemத்தோட ஆன்லைன் ஃப்ரீ மாக் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இங்க நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பீங்க, வெறிகொண்டு வரக்கூடிய நீட் 2025க்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டா இந்த ஆன்லைன் மாக் டெஸ்ட். பிகாஸ் மார்க் டெஸ்ட் நீங்க எழுதுறது ரொம்ப 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 முக்கியம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல வரக்கூடிய ஆன்சைட்டி இது மூலமா கொஞ்சம் கம்மியாகும். பிகாஸ் இந்த மார்க் டெஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸாக்ட் நீட் எக்ஸாமோட ஒரு ரிப்ளிகா மாதிரி. அண்ட் இந்த மார்க் டெஸ்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இஃப் யூ ஆர் அ நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நீட் கம்யூனிட்டி இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கான ஒரு சொசைட்டி இருக்கு, நீட் சொசைட்டி இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாமே சொல்லுங்க. எஸ், இந்த மார்க் டெஸ்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள்ல மேக்சிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல வரக்கூடியதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய நம்ம Xylemத்தோட நீட் ஃபேக்கல்டிஸ், ஓகே, எக்ஸ்பர்ட் டீம் தான் இந்த மார்க் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை செட் பண்றாங்க. ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணி நாங்கள் பசங்களுக்கு கொடுக்குறோம். அதுவுமே என்ன, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நோ சார்ஜ். ஓகே, ஸோ ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க, சரிதானே? Got it? So இதுக்கான ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் ஆல்ரெடி என்னென்ன எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இனிமேல் நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், அஃப்கோர்ஸ் இங்க இருக்கக்கூடிய அன்லாக் ஆன எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. பட் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்காவது ப்ராப்பரா கெட் ரெடி. ஓகேவா? சரிதானே? ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் 1, 2, 3, 4 டெஃபினட்டா இந்த மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மார்க் டெஸ்ட் எக்ஸாக்டா நீங்க நீட் எக்ஸாம்ல உங்க முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும்ல, அந்த கொஸ்டின் பேப்பர்ல பாக்குற கேள்விகள் தான் இதுலயும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ மேக் ஷுவர் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீட் சொசைட்டி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ், ஓகே, யார் நீட்டை ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, எஸ், நீங்க இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறதுனால உங்களோட நீட் எக்ஸாம்ல நீங்க எதிர்பார்க்குற மார்க்கோட அதிகமான ஒரு மார்க் கிடைச்சிச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. அண்ட் இதுக்கு நீங்க பெருசா பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ திங்க் அகைன் அண்ட் ரைட் திஸ் எக்ஸாம். ஓகே, அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ். ரிலேட்டட் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அவர் ஷெட்யூல், சரிதானே? ஓகே, அண்ட் ஈவன் இந்த எக்ஸாம்ல உங்களுக்கான மார்க்கும் உங்களுக்கே கிடைச்சிடும், சரியா? ஸோ அப்போ நீங்க ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பசங்க இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ ஓவரால் தமிழ்நாட்டில் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிற ரேங்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஈவன் ஒன்ஸ் இந்த மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபேக்கல்டி டீம்ல இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே வந்து இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி உங்களுக்கான டாப் 10 ரேங்க் லிஸ்டையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட், ரைட் திஸ் எக்ஸாம், சரிதானே? சரியா? தட்ஸ் இட், மார்க் டெஸ்ட். சரி, தட்ஸ் இட். ஸோ நம்ம நீட் ப்ரிடிக்ஷன், நீட் 2025க்கான ஒரு ப்ரிடிக்ஷன் தான், சரிதானே? ஸோ ஈஸியா இருக்குமா, மீடியமா இருக்குமா, ஹார்டா இருக்குமா? ஸோ அப்படி ஹார்டா இருக்குதுன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஹார்டா இருக்கலாம், ஓகே, எதுக்கு ஈஸியா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து நான் சும்மா வானத்துல இருந்து ஜஸ்ட் ஆஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்து நான் சொல்லலை. நான் சொல்லக்கூடியது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ப்ரிடிக்ஷன். அண்ட் இந்த வருஷத்துல சிலபஸோட சேஞ்சஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னோட சேஞ்சஸ், இது எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த ஒரு அவுட்கமை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த செஷனை தொடக்கத்துல இருந்து முடிய வரைக்கும் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரீவியஸ் இயருக்கு போகலாம், சரியா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி 2020ல இருந்து 2024 வரைக்கும் எக்ஸாமோட அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்கு அண்ட் எந்தெந்த சாப்டர்ஸ்ல டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2024 எடுக்கலாம். 2024ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல தான் இருக்கிற ரொம்ப ரொம்ப டஃப்பான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எஸ், ஈவன் நாங்க எங்க டீம் கூட, அவர் ஃபேக்கல்டி டீம் கூட நாங்க இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல. 75% பிசிக்ஸ்ல நியூமரிக்கல்ஸ், 70 to 75% நியூமரிக்கல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் அண்ட் லென்த்தியான நியூமரிக்கல்ஸ் வேற நிறைய இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ 2024 லாஸ்ட் இயர் பார்த்துட்டீங்கன்னா பிசிக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்டிருந்தாங்க. ஆனா கெமிஸ்ட்ரி இது ஈஸின்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப
கஷ்டமாகவும் கேட்டாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் பேலன்ஸ்டா கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சு, சில கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருந்துச்சு. பட் பிசிக்ஸை கம்பேர் பண்ற மாடரேட். பட் அட் த சேம் டைம் பாட்னி அண்ட் ஜுவாலஜி பார்த்துட்டீங்கன்னா ஈஸில இருந்து மாடரேட் தான், ஹார்டான கேட்டகரிக்குள்ளேயே போகல. சரியா? இது நாட் ஓன்லி 2024 பயாலஜி சாப்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆல்வேஸ் நீ ஆனா இங்க பின்னாடி பார்க்கலாம் 2023 சரி ஈஸி மாடரேட், அண்ட் 22 ஈஸி மாடரேட், தென் 22 பார்த்துட்டீங்கன்னா ஈஸி தான். ஓகேவா? அண்ட் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல தான் உங்களுக்கு எக்ஸாமோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் டிஃபிகல்ட் அண்ட் மாடரேட்ங்கிற கேட்டகரிக்குள்ளேயே இருக்கும். ஈவன் 2023 உங்களுக்கு பிசிக்ஸ் டிஃபிகல்ட் இருந்துச்சு, ஆனா கெமிஸ்ட்ரி ஈஸி டு மாடரேட் கொஞ்சம் பரவாயில்லாம தான் கேட்டிருந்தாங்க. ஆனா 22 பாத்துட்டீங்கன்னா பிசிக்ஸ் ஆஸ் யூஷுவல் ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. பட் கெமிஸ்ட்ரி மாடரேட். கெமிஸ்ட்ரி இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நீங்க பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியில டிஃபிகல்ட் ரேஞ்சுக்கு மேல ஓகே ரொம்ப டிஃபிகல்ட்டா எல்லாம் கேட்கல, மாடரேட்டா தான் கேட்டிருந்தாங்க. ஈவன் ஈஸியா கூட சில வருஷத்துல எல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, அப்படி நீங்க பாக்குறீங்க. அடுத்து 2020 எடுக்கிறீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஒரு கோல்டனான ஒரு டே. ஓகே, கோல்டன் இயர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல பிசிக்ஸ்லயும் சரி, கெமிஸ்ட்ரிலையும் சரி, ஜுவாலஜி பயாலஜிலையும் சரி, எல்லாத்துலயும் உங்களுக்கு ஈஸியா தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. பிசிக்ஸ்ல மாடரேட் தான், பட் ஸ்டில் அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுமே ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி தான் நிறைய கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். முன்னாடி இருந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டுக்கும் வர பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. இட் மீன்ஸ் அதோட டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சரி, இது ஹிஸ்டரி. சரியா? நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நீட் 2025. ஸோ ஹிஸ்டரி நான் பார்த்துட்டோம். பட் இந்த வருஷம் நீட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், லாஸ்ட் இயர்ல எவ்வளவு இருந்துச்சு? நமக்கு சாய்ஸஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் இயர்ல 200 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அதுல 20 கொஸ்டினை அப்படி சாய்ஸ் தட்டி விட்டுருவாங்க. 150 கொஸ்டின்ஸ் மட்டும் நீ எழுதுனா போதும். ஆனா இந்த வருஷம் அப்படி கிடையாது. 180 கொஸ்டின்ஸ் நீ அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ சாய்ஸ். ஸோ இதை நீங்க கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட், செஷன் ஏ, செஷன் பி எல்லாம் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த தடவை அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரே செஷன் தான். பிசிக்ஸ்ல 45, கெமிஸ்ட்ரியில 45 அண்ட் பயாலஜி எடுத்துட்டீங்கன்னா 45 plus 90 கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ தேர் இஸ் நோ செஷன் பி. நெக்ஸ்ட், டியூரேஷன் பாத்தீங்கன்னா நீ 2024 உங்களுக்கு 3 hours 20 minutes கொடுத்துருந்தாங்க. இது எக்ஸாக்டா ஒரு 200 minutes இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அந்த கதையே கிடையாது. உங்களுக்கு 20 minutes போச்சு. ஓகே, உங்களுக்கு அதை எக்ஸ்ட்ரா 20 minutes கிடையாது. சரியா? சிம்பிளா 180 minutesல நீங்க இந்த கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் மார்க். ஓகே, மார்க்ல பிரச்சனை எல்லாம் கிடையாது. லாஸ்ட் இயரும் சரி, இந்த வருஷம் சரி, நீங்க கரெக்டா எழுதுனீங்கன்னா +4, தப்பா எழுதுனீங்கன்னா -1. ஓகே, ஸோ அதுல பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வருஷத்துல இந்த 3 விஷயம், ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கு. இந்த சேஞ்சஸ்னால இந்த வருஷம் கொஸ்டினோட லெவல் என்ன ஆகலாம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட், ஓகே, இது நான் என்ன ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டேன். அடுத்து இந்த வருஷத்துக்கான சேஞ்சஸ் சொல்லிட்டேன். அண்ட் இன்னொன்னு அனாலிசிஸ். ஓகே, இந்த வருஷம் எவ்வளவு பேர் எக்ஸாம் நீட் 2025 எழுத போறாங்க, அதுக்கான ஒரு அப்ராக்சிமேட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு 23 லட்சம் பேர் இந்த வருஷம் நமக்கு நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் 23 lakhs அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். ஓகே, இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். சரியா? ஸோ நவ் ஓகே, எவ்வளவு பேர் எழுதுறாங்க? 23 lakhs அப்ராக்சிமேட்டா எழுதுவாங்க. அந்த 23 lakhsக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் லாஸ்ட் இயர்ல நிறைய இஷ்யூ எல்லாம் நடந்துச்சு. என்ன, நிறைய பேர் சென்டம் ரிசல்ட்டை போட்டுட்டாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி. வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 லோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் இந்த வருஷம் நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. சரியா? ஆப்ஷன்ஸை தூக்கிட்டாங்க. அண்ட் டைமுமே இப்போ கம்மி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நீங்க எக்ஸாக்டா ஒரு 3 hours தான் நீங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். 3 hours சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டைம் ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க 720 சென்டம் ரிசல்ட், நிறைய சென்டம் ரிசல்ட் வர்றதுக்கான நம்பர்ஸ் குறைஞ்சிடுச்சு. அப்போ கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் கூடுமா குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். ஸோ இந்த வருஷம் இருக்கு 720 நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதுலயும் சில கிரைட்டீரியா யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா சிலருக்கு ரேங்க் 1 ரேங்க் 2 எல்லாம் கொடுத்தாங்க. இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஹிஸ்டரி, இட்ஸ் ஓவர். ஓகே, நமக்கு இந்த வருஷத்தோட மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கலாம், கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா மாடரேட் லெவல்ல தான் இருக்கலாம். எஸ், ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிலாம் போகாது. ஏன்னா இந்த வருஷம் நமக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ சாய்ஸஸ் இல்லைன்னா
கொடுத்த கேள்விக்கு எல்லா கேள்வியையும் பசங்க அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அந்த எல்லா கேள்வியிலையும் 2-3 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது, திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால கண்டிப்பா இந்த வருஷம் சென்டம் ரிசல்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. எஸ், கம்மி தான். ஓகே, இட்ஸ் ப்ரிடிக்ஷன். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஓவரால் ரேங்க். இப்போ கட் ஆஃப் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் 600 ஓகே 610 20 ஒவ்வொரு கேட்டகரி வச்சா 630 வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு. பட் இந்த தடவை கண்டிப்பா கட் ஆஃபும் கம்மி ஆகும். அதுக்கான ரீசன் இதுதான். தென் தட்ஸ் இட். இந்த வருஷம் நமக்கு நிறைய கான்செப்சுவல் கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ஜுவாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நியூமரிக்கல்ஸ். ஓகேயா, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில கொஞ்சமா நீங்க கான்செப்சுவல் கொஸ்டின்ஸை நீங்க பாருங்க. பட் நியூமரிக்கல்ஸுக்கு ரொம்ப முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் பயாலஜியில் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கான்செப்சுவல் பேஸ்டான கொஸ்டின்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா இந்த இடம் எக்ஸாம் வந்து ஒரு மாடரேட் லெவல் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் போகாது, ரொம்ப ஈஸியாகவும் போகாது, ஒரு மாடரேட் லெவல்ல இருக்கும். ஸோ அந்த மாடரேட் லெவல்ல நீங்க அதிகமா நியூமரிக்கல்ஸா பிசிக்ஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு எடுத்துட்டீங்கன்னா ஓரளவு கான்செப்சுவல் பேஸ்டான கொஸ்டின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. சரி சார், இது தவிர்த்து நான் வேற என்னென்னலாம் பண்ணணும்? ஓகே, இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மார்க் டெஸ்ட் எழுதணும். கண்டினியூஸா மார்க் டெஸ்ட் எழுதுங்க. எஸ், நிறைய தடவை லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் அது அவங்க வந்து சார்ஜ் பண்ணி பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீயா மார்க் டெஸ்ட் எழுதலாம். கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும், நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ரவுண்ட் பண்ணி பண்ணலாம், தப்பு கிடையாது. காசு கொடுத்து பேமெண்ட் பண்ணியெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு, நிறைய வெப்சைட் இருக்கு, டெஃபினட்டா நிறைய ஆப்ஸும் இருக்கு. பட் நமக்கு ஜைலத்துல நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு ஃப்ரீயான ஆப்ஷன், இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல். ஓகே, நீங்க வந்து ஃப்ரீயாவே நீங்க மார்க் டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஃபினட்டா ரெகுலரா நீங்க எழுதுங்க. ஒரு நாள் எழுதிட்டு இன்னொரு நாள் பிரேக் எல்லாம் விடாதீங்க, டெய்லியுமே எழுதுங்க. டெய்லி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நீட் 2025 ஓகே அந்த எக்ஸாம் அப்போ போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டரா இருக்கும். பிகாஸ் நீங்க இவ்வளவு மார்க் டெஸ்ட், ஒரு 10 மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் ஒரு 10 மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த 10 மார்க் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஓகே அந்த 10 மார்க் டெஸ்ட்ல நீங்க பார்த்த கேள்விகள் உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? more than 40%. எஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஐ மீன் எல்லா கொஸ்டின்ஸ்ல நம்பர் கொஞ்சம் ஒரு 40%க்கு மேல இங்க கேட்ட கேள்விகளையே நீங்க நீட்லையும் பாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மேக் ஷூர் இந்த மார்க் டெஸ்ட் இவ்வளவு இம்பார்ட்டன்ட். இந்த இம்பார்ட்டன்டான மார்க் டெஸ்ட் நீங்க எழுதித்தான் ஆகணும். எழுதாம சும்மா ஏனோ தானோலாம் இருக்காதீங்க, தயவு செஞ்சு எழுதுங்க. சரியா? தென் ஆஃப்டர் தட் மார்க் டெஸ்ட் எழுதுறது பிரச்சனை இல்லை சார். ஓகே, மார்க் டெஸ்ட்ல நீங்க ஒரு 40% கிட்ட சேம் கொஸ்டின்ஸை நீங்க நீட்லையும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் அக்செப்ட் பண்றேன். அதே பேட்டர்ன்ல இருக்கும் நீங்க சொல்றீங்க, அக்செப்ட் பண்றேன். ஆனா கொஸ்டின் மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டு நிறைய பேர் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? கொஸ்டின் எழுதிடுவாங்க, ஆனா அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் கொஸ்டின் மார்க் டெஸ்ட்ல நீங்க ஆப்ஷன் கிளிக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அது கரெக்டா தப்பாலாம் செக் பண்ண மாட்டாங்க. சும்மா ஓகே எழுதியாச்சு, மார்க் வந்துச்சா, இவ்வளவு மார்க், ஓகே எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதையும் பார்க்கணும். நீங்க எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்றீங்களோ அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸை எய்தர் ஸ்டடி பண்ணுங்க. ஓகே, ஸ்டடி பண்ணுங்க. அப்படி இல்லை மெமரைஸ் பண்ண முடியும்னா கொஞ்சம் மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே, there are certain questions நீங்க உட்காந்து டீட்டெயிலா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மெமரைஸ் பண்றது நல்ல விஷயம் தான். ஓகே, எஸ்பெஷலி நீங்க பயாலஜியில் எடுத்துட்டீங்கன்னா சம் ரியாக்ஷன் சில இடத்துல மெமரைஸ் பண்றது பெட்டர் அப்படின்னு நம்ம ஃபேக்கல்டிஸே சொல்லுவாங்க. ஸோ மேக் ஷூர் தட் தென் நிறைய கான்செப்ட் பேஸ்டான கொஸ்டின்ஸா சால்வ் பண்ணுங்க. தென் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, நான் கெமிஸ்ட்ரியை கூட ஓகே ஒரு வாரமா இருக்கட்டும், பட் பிசிக்ஸுக்கு as much as நியூமரிக்கல்ஸா சால்வ் பண்ணுங்க. நம்ம ஆன்லைன்ல நம்ம பிசிக்ஸ் ஃபேக்கல்டி ரங்கீலா மேம் அண்ட் ஷோபிகா மேம் எல்லாம் அவ்வளவு நியூமரிக்கல்ஸா சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்காக தான். ஸோ அவங்களுடைய எஃபோர்ட், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் சேரும் போது நீங்களும் பிசிக்ஸ்ல மேக்ஸிமம் மார்க் வாங்கலாம். சேம் வே இப்போ கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இங்க ஃபேக்கல்டிஸ் எல்லாமே உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ நியூமரிக்கல்ஸ்னா சரி, கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் சரி, ஒழுங்கா படிங்க. நாங்களும் இங்க இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், சரிதானே? தென் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓவர். தென் பயாலஜில இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் டயக்ராம்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் டயக்ராமுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்பப்போ அதை ரீகால் பண்ணுங்க. உட்காந்து வரையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரீகால் பண்றது பெட்டரா இருக்கும். சரியா? தென் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன, கிராஃப் டேபிள்ஸ் அங்கே இருக்குல்ல. ஸோ கிராஃப் அண்ட் டேபிள்ஸை பார்த்து, ஸோ இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இனிமேல் புதுசா ஒரு கான்செப்டை படிக்க போறேன், இனிதான் நான் பிள்ளையார் சொல்லி போட போறேன் அப்படின்னு எல்லாம் உட்காந்து சொல்லி எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகே, ப்ளீஸ் இதுக்கு மேல புதுசா ஒரு கான்செப்டை உட்கார்ந்து
பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டே நீங்க படிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை பண்ணாதீங்க. மேல சொன்ன எல்லாத்தையும் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய இதை பண்ணாதீங்க. சரிதானே? ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்னைக்கு ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய மார்க் டெஸ்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு, நாளான்னைக்கும் இருக்கு. ஸோ கண்டினியூஸா தான் நமக்கு மார்க் டெஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்காகவே இந்த ஃப்ரீயான மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம், நம்ம சைலம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது பத்தின ஃபர்தரான டீடைல்ஸ் என்ன இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் உங்களுக்கு ஆல்வேஸ் we are always here to assist you. So use this opportunity and nail this NEET 2025. Okay, ஸோ நீ இந்த எக்ஸாம்ல நல்ல ரேங்க் எடுத்துக்கிட்டு நீங்க சென்டருக்கு வாங்க. சொல்லுங்க சார், உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் சார் நான் நினைச்சதை விட நான் நிறைய மார்க் வாங்கினேன். இப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்க இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுக்கும் சரி, எங்க பேக்ரவுண்ட் டீம் இருக்காங்க அவங்களுக்கும் சரி, இதெல்லாமே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரெடிட்ஸ். ஸோ மேக் ஷுர் எஃபோர்ட் போடுங்க. நாங்க இங்க இருந்து ஹார்டர் போடுறோம். ஸோ அப்கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, நாளான்னைக்கும் இருக்கு. ஸோ டெய்லி ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, டெய்லி ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் வராது, 2 மார்க் டெஸ்ட் வரும். சரியா? தென் ஃபைனலா நம்ம சேனல் இருக்குல்ல, சைலம் நீட் தமிழ் சேனல், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ அண்ட் அந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதுவும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த QR இருக்குல்ல, இந்த QR ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஸ்கேன் பண்ணி மெட்டீரியல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. That's it guys, you are as a fan. Till then, your favorite chemistry educator Tanish. Bye, and don't forget, stay well, study well.